ஒரு மாநிலம் இருக்கு, அது வளர்ந்த மாநிலமோ அல்லது பின்தங்கிய மாநிலமோ, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே கல்வி போய் சேரணும். அதற்கு நீங்க மாநில அரசு கொஞ்சம் பணத்தை போடுங்க, ஒன்றிய அரசு நாங்கள் கொஞ்சம் பணத்தை போடுறோம், 2 பேரும் பணம் போட்டு அந்த மாணவனுக்கு கல்வியை போய் சேர்ப்போம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் SSA எனப்படும் சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து 60% பணம் போடுவாங்க, மாநில அரசு 40% பணம் போடுவாங்க. அதன்படி 2024 25 ஆண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3586 கோடி ரூபாய் ஒதுக்கணும். இதுல ஒன்றிய அரசு 2182 கோடி ரூபாய் கொடுப்பாங்க, மாநில அரசு 1434 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. இந்த ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய 2152 கோடி ரூபாயும் மொத்தமாக கொடுத்துட மாட்டாங்க, 4 தவணைகளாக பிரித்து கொடுப்பாங்க. முதல் தவணை என்பது ஜூன் மாதம் ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் கொடுக்கக்கூடிய 573 கோடி ரூபாயை தான் ஒன்றிய பாஜக அரசு இப்போ நிறுத்தி இருக்கிறாங்க. என்னங்க ஜூன் மாசமே நிறுத்திட்டதா சொல்றீங்க, இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் ஆயிருச்சு, அப்ப 3 மாசம் என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? இந்த 3 மாதமுமே தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதியை போட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒன்றிய அரசும் பணம் போடணும், மாநில அரசும் பணம் போடணும். ஆனா இங்க ஒன்றிய அரசு பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஜூலை மாசம் ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. அதுல ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, PM ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்ற திட்டத்தில் அக்ரிமெண்ட்ல நீங்க கையெழுத்து போட்டா மட்டும்தான் இனிமே உங்களுக்கு நிதியை கொடுப்போம், அப்படி அக்ரிமெண்ட்ல நீங்க கையெழுத்து போடல அப்படின்னா என்னைக்குமே உங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அது என்னங்க PM ஸ்ரீ ஸ்கூல், அப்படி அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயத்தை கட்டாயமாக்குறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கையை ஒரு மாநிலம் முழுவதுமே செயல்படுத்தினா மட்டும்தான் இந்த திட்டத்தில் இணைய முடியும். ஏன் நம்ம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பலருமே பல்வேறு விஷயங்களை இதற்கு முன்னாடி பேசியிருந்தாலும் கூட ஒரு 3 விஷயத்துக்காக தான் மெயினா நம்ம எதிர்க்கிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மும்மொழி கொள்கை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருமொழி கொள்கை தான் இருக்கு. ஆனால் இங்கே 3வது மொழியான இந்தியோ அல்லது சமஸ்கிருதத்தை திணிக்கக்கூடிய வேலையில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுறாங்க. சரி, இந்த மும்மொழி கொள்கைக்காக மட்டும்தான் இது எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் 10+2 அப்படின்ற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். அதாவது 10ஆம் வகுப்பு முடிக்கும் போது ஒரு பொது தேர்வு, +2 முடிக்கும் போது ஒரு பொது தேர்வு. ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இதை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா 5+3+3+4, அதாவது 3 முதல் 8 வயது உள்ள ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பாடத்திட்டமோ, 8லேருந்து 11 வயசு உள்ள குழந்தைகளுக்கு ஒரு பாடத்திட்டமோ, 11 வயசுலேருந்து 14 வயசு குழந்தைகளுக்கு ஒரு பாடத்திட்டமோ, 14லேருந்து 18 வயசு குழந்தைகளுக்கு ஒரு பாடத்திட்டமோ, அதாவது 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, இந்த 3 வகுப்புகளுக்குமே கட்டாயம் பொது தேர்வை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, 3வது விஷயமாக நம்ம எதை எதிர்க்கிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்புக்கு மேல குலக்கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்திட்டமும் இதுல இருக்கு. அதாவது இப்போ ஒரு மாணவனுடைய தந்தை சலவை தொழில் செய்யறாருன்னா அந்த சலவை தொழிலை செய்யக்கூடிய அந்த பயிற்சி இந்த மாணவனுக்கு கொடுப்பாங்க. அப்ப இது குலக்கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு அப்படின்றக்காண்டி இந்த 3 விஷயங்களையுமே நம்ம எதிர்க்கிறோம். இந்த 3 விஷயங்களுமே பாருங்களேன், 3வது, 5வது, 8வதுக்கு நீங்க எக்ஸாம் வச்சு அவனை ஃபெயில் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய கல்வி என்பது தடைபட்டு போயிடும். கல்வி மேல ஆர்வம் வரக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் வொகேஷனல் பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு குலக்கல்வியை இவங்க கத்து தர்றாங்க. அப்ப இங்க SSA திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு? எல்லோருமே கல்வி கற்கணும், நானும் காசு போடுறேன், நீ காசு போட்டு சேர்ந்து அவனுக்கு கல்வி கொடுப்போம் அப்படின்றக்காண்டி தான் உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த நோக்கத்தையே சீர்குலைக்கும் விதமாக தான் மோடி அரசு கொண்டு வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை இருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு அரசு ஆரம்பம் முதலே இதை எதிர்த்துட்டு வராங்க. சரிங்க, 2020ஆம் ஆண்டே தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்துட்டாங்க, அதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிற முடியாதுன்னு தான் சொல்லிட்டு வராங்க. இப்போ என்ன திடீர்னு வந்து PM ஸ்ரீ ஸ்கூல்னு வருது, அதில் வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, என்னங்க பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2022ஆம் ஆண்டு மோடி அமைச்சரவை ஒன்று கூடி இந்த PM ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. இந்த PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகுதி இருக்குன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூல்களை காட்டிலும் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய இந்த PM ஸ்ரீ ஸ்கூல் தான் பக்கவான ஸ்கூல், சிறப்பான ஸ்கூல் அப்படின்ற பேரை வாங்கணுன்றக்காண்டி 14,500 ஸ்கூலை இவங்க தேர்வு பண்றாங்க. இதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரியும், என்னங்க நல்ல திட்டமா இருக்கே, இதுல ஏன் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட மாட்டாங்க? 14,500 ஸ்கூல் நாடு முழுவதும் வருதுன்னா தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கூலை உருவாக்கிடலாமே, புது ஸ்கூலை கட்டிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. இவங்க புது ஸ்கூல்லாம் கட்டி தரல. ஏற்கனவே ஒன்றிய அரசோ மாநில அரசோ இங்க மாநிலத்தில் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல ஸ்கூலு, அந்த ஸ்கூல் தான் அவங்க தேர்வு பண்றாங்க. அதாவது இந்த PM ஸ்ரீ ஸ்கூலோடைய டேஷ்
போர்டில் இருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாடு முழுவதும் 10,077 ஸ்கூல் வந்து இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்கு. இதில் 833 ஸ்கூல் கேந்திரா வித்யாலயா, 599 ஸ்கூல் வந்து நவோதயா. இந்த ரெண்டுமே ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய ஸ்கூல். மாநில அரசு நடத்தக்கூடிய ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா 8,639 ஸ்கூல் இதில் இணைஞ்சிருக்கு. அப்போ ஏற்கனவே மாநில அரசு ஒரு ஸ்கூலை கட்டியிருப்பாங்க, அந்த ஸ்கூலை தான் இவங்க தேர்வு பண்ணுறாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா 5 வருடத்துக்கு ஒரு நிதியும் ஒதுக்குறாங்க. அதாவது 2022 ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னல, 2027 வரைக்கும் ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27,360 கோடி ரூபாய். இதில் ஒன்றிய அரசு மட்டுமே முழுசாக கொடுக்கறது இல்லை, ஒன்றிய அரசு 18,128 கோடி ரூபாய் கொடுக்குது, மாநில அரசு மீதமுள்ள 9,232 கோடி ரூபாய் கொடுக்குது. சரி, புது ஸ்கூல் தான் அவங்க கட்டித்தர மாட்டாங்க, ஒன்றிய அரசு 18,000 கோடி ரூபாய் நாடு முழுவதும் கொடுக்குறாங்களே. நம்ம தமிழ்நாட்டில் கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கூல் வந்து இடிய நிலைமையில் இருக்கலாம், அல்லது பழுதடைஞ்சு போயிருக்கலாம், ஒரு டாய்லெட் வசதி இல்லாமல் இருக்கலாம், அது மாதிரி இடத்தை தேர்வு பண்ணி அதுக்கு இந்த நிதியை பயன்படுத்தலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. அதாவது இவங்க எப்படி அந்த ஸ்கூலை தேர்வு பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அது பக்காவான பில்டிங்காக இருக்கணும், இடி நிலைமையெல்லாம் இருக்கக்கூடாது. அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய வசதி என்பது எளிமையாக இருக்கணும். அதாவது சாலை வசதி இருக்கணும், போக்குவரத்து வசதி இருக்கணும். மலைவாழ் கிராம மக்கள் மலையிலலாம் போய் போக முடியாத அளவுக்குலாம் இருக்கக்கூடாது, அந்த ஸ்கூல்லாம் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. அது மட்டுமல்ல, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாக டாய்லெட் வசதி என்பது இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு நம்ம அப்ளையே பண்ண முடியும். என்னங்க ஸ்கூலும் புதுசாக கட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, பழுதடைந்த ஸ்கூலையும் தேர்வு பண்ண முடியாது, நல்ல ஸ்கூலை தான் தேர்வு பண்ணணும், நல்ல இடத்துல இருக்கணும், டாய்லெட்டும் இருக்கணும், இப்படிப்பட்ட ஸ்கூலை தான் அப்ளை பண்ண முடியுன்றாங்களே. சரி, அப்போ பரவாயில்ல, சில இடங்களில் இருக்க ஸ்கூல்லாம் வந்து ஆசிரியர் பற்றாக்குறையாக இருப்பாங்க, தேர்ச்சி விகிதம் கம்மியாக இருக்குது, அப்படிப்பட்ட ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய நிதியை வந்து பயன்படுத்தி தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாலுமே அதுவுமே தப்பு. அதாவது இந்த திட்டத்தில் நம்ம அப்ளை பண்ண பிறகு ஒரு டீம் வந்து இங்கே ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆசிரியர்கள், பாடத்தேர்ச்சி இதெல்லாம் வந்து கணக்கெடுப்பாங்க. இதில் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் இருக்குது தெரியுமா, அட்லீஸ்ட் 70% மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்கூலை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. கிராமப்புறம்னு எடுத்துட்டீங்கன்னா 60% அங்கே தேர்ச்சி விகிதம் கண்டு காட்டணும், அப்போதான் அந்த ஸ்கூலை அவங்க ஏற்றுக்குருவாங்க. என்னங்க இது, ஸ்கூலும் நல்ல ஸ்கூலாக இருக்கணும், எல்லா வசதியும் இருக்கணும், தேர்ச்சி விகிதமும் நல்லா இருக்கு அப்படின்னா எதுக்குங்க இந்த நிதி? இந்த நிதி தேவையில்லையே, சிறப்பாக செயல்படக்கூடிய ஸ்கூலுக்கு எதுக்காக இந்த நிதி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். அதில் தான் பாஜகவுடைய சூழ்ச்சி இருக்குது. அதாவது நான் 2 கண்டிஷன் சொல்கிறாங்க இந்த அக்ரிமெண்ட்டில் சொன்னேன்ல, ஒன்று தேசிய கல்விக் கொள்கைன்னு பார்த்துட்டோம், ரெண்டாவது என்ன அப்படின்னா இவங்க தேர்வு பண்ணுறாங்க தெரியுமா ஸ்கூலு. இப்போ வந்து உங்கள் ஏரியாவில் ஒரு அரசு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஒரு கம்பர் நடுநிலை பள்ளி அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த ஸ்கூலுடைய பெயருக்கு முன்னாடி PM ஸ்ரீ அப்படின்ற பேரை சேர்க்கணும். அதாவது கம்பர் நடுநிலை பள்ளி என்பது இந்த திட்டத்தில் இணைஞ்சிட்டோம் அப்படின்னா PM ஸ்ரீ கம்பர் நடுநிலை பள்ளி, பிரதான் மந்திரி கம்பர் நடுநிலை பள்ளி அப்படின்னு சொல்லி மாறிடும். அதாவது ஸ்கூலையும் கட்டித்தர மாட்டாங்க, நல்ல ஸ்கூலையும் எடுத்துக்கிடுவாங்க, அந்த நல்ல ஸ்கூலுக்கும் இவங்க 60% நிதி தான் தருவாங்க, மாநில அரசு தான் 40% நிதியை கொடுக்கணும். மாநில அரசு 40% நிதியை கொடுத்தாலும் PM ஸ்ரீன்ற பேரை இவங்க போட்டுக்கிடுவாங்களாம். அதாவது அப்பட்டமாக ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலை. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் PM ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே வீடு கட்டி கொடுக்குறாங்க. இதில் 40% பணம் தான் மாநில அரசு கொடுக்கணும். ஆனால் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை வச்செல்லாம் நம்மளால் வீடு கட்ட முடியாது என்பதற்காக தான் தமிழ்நாடு அரசு கூடுதலாக பணம் போட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. ஆனால் மோடியோட படத்தை போட்டு பிரதான் மந்திரி வீடு, மோடி வீடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக பிரச்சாரம் பண்றாங்களே, அது மாதிரி கம்பர் நடுநிலைப்பள்ளியை பிரதான் மந்திரி நடுநிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லி மாறுச்சுன்னா இது மோடி கட்டி கொடுத்த ஸ்கூலு, மோடி ஸ்கூலு அப்படின்ற பிரச்சாரத்தை இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இவங்க நல்ல ஸ்கூலும் கட்டி கொடுக்க மாட்டாங்க, ஏற்கனவே நல்லா இருக்க ஸ்கூல்ல PM ஸ்ரீ அப்படின்ற ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிக்கிடுவாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இந்த PM ஸ்ரீல நம்ம சேர்ந்தா மட்டும்தான், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பிரதான் மந்திரி அப்படின்ற பேரை சேர்த்தா மட்டும்தான், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின்படி இந்த நிதியை ஒன்றிய அரசு கொடுப்போம் அப்படின்றாங்க. இதனால தாங்க தமிழ்நாடு அரசு இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடாமல் இருக்குது. இப்படி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடாதனால நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதியவே நிறுத்தி இருக்கிறாங்க. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15,000 ஆசிரியர்களுக்கு மாத சம்பளம் என்பது போட முடியாமல் போயிடும். அது மட்டுமல்ல, RTE திட்டப்படி 25% கோட்டா இருக்குது தெரியுமா? தனியார் பள்ளிகளில் வந்து ஏழை மாணவர்களை இலவசமாக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பணத்தை வந்து அரசே வந்து கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் போயிடும். அந்த ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் சேர்ப்பது என்பது தடுக்கப்பட்டுரும்.
அது மட்டுமல்ல, ரிமோட் ஏரியா, ரொம்பவுமே பின்தங்கி தூரமாக இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்கணுன்றக்காண்டி அவங்களுக்கு வந்து பஸ் வசதி ஏற்பாடு பண்ணப்படுது, பஸ் பாஸ் கொடுக்கப்படுதுல, அந்த திட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதி என்பது கொடுக்க முடியாமல் போயிடும். அது மட்டுமல்ல, டீச்சர்களுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம், அந்த ட்ரைனிங் என்பது கொடுக்க முடியாமல் போயிடும். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க, அதற்குமே நிதியை வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போ ஏறக்குறைய இங்கே அனைவருக்கும் கல்வி திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சி எதிர்காலத்தில் எது கொண்டு வந்தாங்க, எல்லோரும் சேர்ந்து கல்வியை கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி தானே கொண்டு வந்தாங்க. அதை முற்றிலுமாக சீர்குலைத்து நான் சொல்கிற தேசிய கல்விக் கொள்கையை நீ வந்து புகுத்தணும், நடத்தணும். அதே போல் உன் ஸ்கூல் நீ கட்டியிருக்கு, நீ நல்லா வச்சிருக்க ஸ்கூலை, அதுக்கு முன்னாடி என் பேரை நீ போடணும், இப்படி பண்ணாதான் உனக்கு நான் நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு பெரிய மோசமான செயலை பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுமே தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் விளையாடுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறணும். கண்டிப்பாக இதை அனைவருமே எதிர்க்க வேண்டும். இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அக்ரிமெண்ட்டில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போடக்கூடாது, தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து இருக்கிறாங்க தெரியுமா. அந்த நிலைப்பாட்டுக்கு நம்மளுடைய ஆதரவை கொடுக்கணும். அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசு இப்போ நிறுத்தியிருக்கக்கூடிய இந்த நிதியுமே ரிலீஸ் பண்ண வேண்டும் என்ற கண்டன குரல்களையுமே நம்ம எழுப்பணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. நன்றி.